ஒரு மொபைல் கம்பெனியும் மாதம் புது மாடலை வந்து லான்ச் பண்ணுறாங்க. சில கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் மாடலில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சில கம்பெனி லோ பட்ஜெட் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ரியல்மி ரீசெண்டாக லான்ச் பண்ண C3 அப்படின்னு ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. 3GB 4GB ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணாங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டில் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸோட கூட லான்ச் பண்ணாங்க. அது தொடர்ந்து ரெட்மி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9A அப்படின்னு ஒரு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. கூட பார்த்தீங்கன்னா Redmi 9 அப்படின்ற ரெண்டு மாடல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 11ஆம் தேதி, ஸோ இன்றைக்கி தேதி 7ஆம் தேதி, ஸோ ஒரு 4 நாள் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த மாடல் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தான் ஒரு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இறுதி வரை பாருங்கள். ஸோ இந்த மாடலோட பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி C3 மாதிரியே பேட்டரி வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க, டிஸ்பிளே சைஸையும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ நான் பேட்டரியை வந்து மெயின் பண்ணி இருக்கிற, அதாவது லோ பட்ஜெட்டில் இருக்கிற எல்லா மொபைலுமே பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா மொபைலுமே வந்து பேட்டரி வந்து அதிகமாக மெயின் பண்ணி இருக்கணும். இருந்தால் மட்டுமே இப்போ உள்ள காலகட்டத்தில் சேல்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதை மெயின் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ரியல்மி C3 வந்து பேட்டரி ஜாஸ்தி கொடுத்தாங்க ஒரு 7000 பட்ஜெட்டில். ஸோ இவங்களும் அதே கான்செப்ட் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சைஸை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.3 இன்ச் டிஸ்பிளே சைஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி கரெக்டான ஸ்பெக்கு தெரியும். ஸோ லீக்ஸ் வச்சு நான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 6.3 இன்ச் டிஸ்பிளே சைஸோட ஒரு 5000 mAh பேட்டரியோட வந்து இந்த மாலை வந்து வரப்போகுது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு பேக் ஃபினிஷிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் டாட்டா ஒரு டைமண்ட் கட்ஸோட வந்து ஒரு பேக் வந்து வரப்போகுது. ஃபுல் சைனிங் இல்லாமல் அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல புதுசாக ஒரு இனோவேஷன் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நார்மல் ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருந்துச்சுன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க வயசானவங்க யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டா சின்ன பசங்க யூஸ் பண்ணுவாங்க, கேம் இது மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தான் அந்த மொபைல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி ஒரு நார்மல் யூசேஜுக்கு மல்டி டாஸ்கிங் வந்து இந்த மொபைல் அந்தளவுக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் சொல்கிறேன். பட் மொபைல் வரட்டும். ஸோ என்ன ப்ராசர் மற்றதை பற்றி ஓவரால் பார்க்குறப்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேமரா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 2 கேமரா கொடுக்க போகிற மாதிரி வந்திருக்குதுல. இதோட ஹைலைட் வந்து பேட்டரி, டிஸ்பிளே சைஸு, கேமரா. ஸோ கேமரா வந்து 2 பேக்கில் வந்து கேமரா கொடுக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 9A பற்றி நான் சொல்ல வரேன். நான் டைப் சி போர்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். சார்ஜிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 8 வாட் சார்ஜராக சொல்லியிருக்காங்க. ஸோ லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் கரெக்டாக என்ன எத்தனை வாட் சார்ஜரில் வந்து இது வருது அப்படின்ட்டு. பட் ரியல்மி காட்டிலையும் இது பெஸ்ட்டாக தான் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. 2020 ரெட்மி லான்ச் பண்ணுற ஃபஸ்ட்டு மொபைல் இது கூட சொல்லலாம் நான். ஸோ இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிராண்டு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 9A ப்ளஸ் Redmi 9. ஸோ 2 மாதம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் கரெக்டான என்னென்ன ஸ்பெக் இருக்குது நம்ம கரெக்டாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.